ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஜ் கார்டன். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பாவற்காய் செடி வளர்ப்பு பற்றி பார்ப்போம். கொடி காய்கறிகளில் ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான் அந்த பாவற்காய் செடிங்க. இதை ஒரு தண்ணி கேனில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி பாலில் ஊற வச்சு மறுநாள் விதைக்கணும். இதுக்கு மண் கலவை சரியான அளவில் இருக்கணும். செம்மண் ஒரு பங்கு, மணல் ஒரு பங்கு, கொஞ்சம் தொழு உரம், வேப்ப முன்னாக்கு எல்லாம் கலந்து வைக்கணும். 45 நாட்களில் பூக்கள் வைக்குது. மேலே போனதுக்கப்புறம் கீழே உள்ள இலைகளெல்லாம் கட் பண்ணி விடணும். அப்போ தான் நிறைய பூக்கள் பூக்கும். பூக்கள் பூக்கும்போது 15 நாளைக்கு ஒரு தடவை பஞ்சகாவியாவை ஸ்ப்ரே பண்ணணும். 15 நாளைக்கு ஒரு தடவை வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கணும். பூக்கள் பூக்கும்போது நல்ல உரம் கொடுக்கணும். அப்போ தான் காய்கள் நல்ல திரட்சியாக இருக்கும். சிலர் பாவக்காய் பிஞ்சிலே பழுக்குது, பூக்கள் ஆண் பூவாக வருது, பெண் பூக்கள் வரலேம்பாங்க. வாரம் 2 முறை உரங்கள் கரெக்டாக கொடுத்தா காய்கள் நல்ல திரட்சியாக இருக்கும். இதுக்கு இலை சுருட்டல் நோய் வரும். பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணிட்டா சரியாயிரும். ஒரு செடியில் தான் இவ்வளோ காய்கள் வந்திருக்கு. கொடி மேலே போனதுக்கப்புறம் குருத்து நுனி பகுதியை கட் பண்ணி விடணும். அப்போ தான் நிறைய கிளைகள் பூக்கள் பிஞ்சுகள் வரும். காய்கள் நல்ல திரட்சியாக இருக்கும். மாடி தோட்டத்தில் இயற்கை முறையில் அறுவடை பண்ணி சாப்பிடும்போது சுவையே தனிங்க. நீங்களும் மாடி தோட்டத்தில் வைங்க, நஞ்சில்லாத உணவை சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.